Hi students, எல்லாம் நல்லா படிச்சிட்டு இருக்கீங்களா? அதுலயும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி நல்லா இன்ட்ரெஸ்டா படிச்சிட்டு இருப்பீங்க. அதனால நம்ம இன்னைக்கும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரில இருந்து தான் ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் IUPAC நாமன்கிளச்சர். ஸோ IUPAC அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஆர்கனைசேஷன் எதுக்காக அப்படின்னாக்கா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸுக்கான நேமிங்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் டெர்மினாலஜி இந்த மாதிரியான ரூல்ஸை கொடுக்கறது தான் இந்த IUPACோட யூஸ். நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு மட்டும் நமக்கு IUPAC நேம் கிடையாது, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கும் நமக்கு IUPAC நேம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் நமக்கு அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடியது இந்த ரெட் புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த IUPAC ரெக்கமெண்டேஷன் 2005 தான் நம்ம அதுக்கான ரூல்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். சில அப்டேஷன் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ்க்கான நேமிங்க்கு வேறு ரூல்ஸ் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் சில அப்டேஷன் கொடுத்தாங்க. அந்த அப்டேட்டட் ரூல்ஸ் என்னென்ன ஆர் அப்டேட்டட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு கேட்டையானுக்கு நேம் கொடுக்கணும், செகண்ட் ஆனியானுக்கு நேம் கொடுக்கணும். நம்ம யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அயனிக் காம்பவுண்ட் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, சேம் ரூல் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NaCl அப்படின்னா சோடியம் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது சோடியம் அப்படிங்கிறது கேட்டையான், குளோரைடு அப்படிங்கிறது ஆனியான். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டையானுக்கு கொடுக்கணும், செகண்ட் ஆனியானுக்கு கொடுக்கணும். பட் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையில் அது சிம்பிள் அயான் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அயனை ரெண்டாக பிரிப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் யார் யார் சிம்பிள் அயான், யார் யார் காம்ப்ளெக்ஸ் அயன் அப்படிங்கிறத சொல்லலாமா நீங்கள்? ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபெமிலியராக இருப்பீங்க. ஸோ இந்த காம்பவுண்டில் K4FeCN6ல் K+ அப்படிங்கிறது சிம்பிள் அயான், எளிய அயனி. FeCN6 அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் அயான், அதாவது அணைவு அயனி. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இட் இஸ் அ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். இங்கே எளிய அயனி அப்படிங்கிறது Cl-, காம்ப்ளெக்ஸ் அயான் CO NO2 NH3 5 இதுதான் இங்கே காம்ப்ளெக்ஸ் கேட்டையான். இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட் பாருங்கள், இதில் சிம்பிள் அயன் இருக்கா? எஸ், இது ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயன் தான். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய PT NH3 4 2+ அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் கேட்டையான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய PT Cl4 2- அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் ஆனையான். அப்போ இங்கே நேம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு K+ நேம் சொல்லணும், அப்புறம் இந்த ஸ்பியர். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பியர் நேம் சொல்லணும், அப்புறம் Cl-. இங்கே காம்ப்ளெக்ஸ் கேட்டையானுக்கு நேம் ஃபஸ்ட்டு சொல்லணும், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆனையானுக்கு சொல்லணும். ஸோ சிம்பிள் அயனுக்கான நேமை பொறுத்த வரையில் நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன நேம் யூஸ் பண்ணுவோமோ அதே தான். எலிமெண்ட்டோட நேம் நம்ம வழக்கமாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே K+-ஐ பொறுத்தவரையில் பொட்டாசியம். இதில் Cl- தான் சிம்பிள் அயன், Cl- குளோரைடு. ஓகேவா? ஸோ அப்போது சிம்பிள் அயன் இது பொட்டாசியம், இது குளோரைடு. யூஸ்வலாக வழக்கமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பெயர்களை தான் பயன்படுத்துகிறோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு நேம் எப்படி நம்ம கொடுக்கறது? ஸோ காம்ப்ளெக்ஸ் அயனை பொறுத்தவரையில் இதில் இந்த ஸ்பியர் தான் காம்ப்ளெக்ஸ் அயன், இது கவுண்டர் அயன் ஆர் சிம்பிள் அயன். இங்கே உள்ள யார் யார் இருக்காங்க பாருங்கள், சென்ட்ரல் மெட்டல், இவங்க ரெண்டு பேரும் லிகான். ஸோ NO2 அப்படிங்கிறது ஒரு லிகான், NH3 அப்படிங்கிறது ஒரு லிகான். இங்கே யாருக்கு ஃபஸ்ட்டு நேம் சொல்கிறது? எஸ், the ligands are named first followed by the central metal atom or ion. ஈனிக்கு தான் ஃபஸ்ட்டு நேம் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் யாருக்கு சொல்லணும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் மைய உலோக அணுவுக்கு சொல்லணும். ஓகே சார், இங்கே ரெண்டு ஈனி இருக்கே சார், NO2 NH3 இருக்கு, ரெண்டில் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறது? ரைட், நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணுறோம். ஈனிகளின் பெயர் எழுதும்போது அவைகளின் ஆங்கில அகர வரிசையின் அடிப்படையில் பெயரிடப்பட வேண்டும். அப்போ ஈனிக்கு நம்ம எப்படி பார்க்கறது? அப்போ NO2க்கான நேம் என்ன, NH3க்கான நேம் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ ஈனிக்கு எப்படி பெயரிடுறது அப்படிங்கிறத பாருங்கள். நேமிங் த லிகான். ஸோ லிகானோட டைப்ஸில் நம்ம பார்த்தோம், கேட்டையானிக் லிகான், ஆனியானிக் லிகான், நியூட்ரல் லிகான். இதில் கேட்டையானிக் லிகாண்டாக இருந்தால் அந்த நேம் IUM அப்படின்னு முடியணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு NH2 NH3+, இதனுடைய நேம் ஹைட்ரசீனியம், IUM அப்படின்னு முடியணும். இதுவே ஆனியானிக் லிகாண்டாக இருந்தால், அதாவது எதிர் மின்சுமை கொண்ட ஈனிகளாக இருந்தால் அதனுடைய பெயர் O அப்படின்னு முடியணும்.
எதிர் ஈனிகளின் பெயர் ஓ என்ற எழுத்தில் முடிவடைய வேண்டும். என்னென்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ Br மைனஸ் புரோமிடோ, இதனுடைய வழக்கமான பெயர் புரோமைடு. ஈனியா இருந்துச்சுன்னா அதனுடைய நேம் என்ன பண்ணணும்? புரோமிடோ அப்படின்னு சொல்லணும். Cl மைனஸ் குளோரிடோ, F மைனஸ் ஃப்ளூரிடோ, Cn மைனஸ் சயனிடோ. இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் நேம் கொடுக்குறோம். C2O4 2 மைனஸ்னா ஆக்சலேட்டோ. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ஓ அப்படிங்கிற சவுண்டில் தான், லெட்டரில் தான் நமக்கு முடியும். இது நெகட்டிவ் லிகாண்டுக்கு எப்படி பெயர் சொல்கிறது அப்படிங்கிறது. நான் இப்போ ஒரு நெகட்டிவ் லிகாண்ட் சொல்கிறேன், அதுக்கு பேர் சொல்கிறீங்களா? NO2 மைனஸ், இதனுடைய பேர் சொல்லுங்கள். NO2 மைனஸ் அப்படின்னா லிகாண்டாக இருக்கும்போது ஓன்னு முடியணும். நைட்ரைட்டோ, கரெக்ட் தான். ஆனால் NO2 மைனஸ் ஒரு ஸ்பெஷல் லிகாண்ட். என்ன கேட்டகரியில் வரும்னு ஞாபகம் இருக்கா? எஸ், இட் இஸ் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். இரு முனை வழி பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஈனி. அதுக்கு எப்படி பெயர் சொல்கிறது பாருங்க. இதான் கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். A kappa term is used to denote an ambidendate ligand. இருமுனை வழி பிணைப்பை குறித்து காட்ட கப்பா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நைட்ரேட்டோ நேமோட என்ன பண்ணணும்? கப்பா எந்த ஆட்டம் ஜாயின் ஆயிருக்கோ அதை சொல்லணும். இருமுனை வழி பிணைப்பை ஏற்படுத்தும் ஈனிகள் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறது ஒரு லிகாண்ட் மோர் தென் ஒன் டோனர் ஆட்டம் வழியாக பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ NO2 மைனஸ் நைட்ரஜன் வழியாகவும் பாண்டை ஃபார்ம் பண்ணும், ஆக்சிஜன் வழியாகவும் பாண்டை ஃபார்ம் பண்ணும். நைட்ரஜன் வழியாக பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நைட்ரைட்டோ கப்பா என் அப்படின்னு நம்ம நேம் சொல்லணும். ஆக்சிஜன் வழியாக பாண்டை ஃபார்ம் பண்ணி இருந்துச்சுனாக்கா நைட்ரைட்டோ கப்பா ஓ அப்படின்னு சொல்லணும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? SN மைனஸ், அப்போ இது சல்ஃபர் வழியாகவும் பாண்டை ஃபார்ம் பண்ணும், நைட்ரஜன் வழியாகவும் பாண்டை ஃபார்ம் பண்ணும். சல்ஃபர் வழியாக பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா தயோசயனேட்டோ கப்பா எஸ். நைட்ரஜன் வழியாக பாண்டா ஃபார்ம் பண்ணிருந்துச்சுன்னா தயோசயனேட்டோ கப்பா என் அப்படின்னு முடியணும். ஓகேவா? ஸோ இன்னொரு லிகாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான நேம் எப்படி கொடுக்கறது? இங்கேயும் அதோட மூலக்கூறு பெயர், அதாவது மாலிகுலார் நேம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் வித் சம் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ PY அப்படிங்கிறது பிரிடின், EN அப்படிங்கிறது ஈத்தேன் 1,2 டைஅமீன். இதுதான் அதனுடைய வழக்கமான பெயர். இப்போது எக்ஸப்ஷன் யாராருன்னு பார்க்கலாமா? நீங்கள் பாருங்கள். H2O அக்வா, CO கார்போனைல், NH3 அம்மைன், NO நைட்ரோசில். இது ஏன் சார் எக்ஸப்ஷன்? H2O யூஸ்வலாக வாட்டர்னு சொல்லுவோம், பட் இது லிகாண்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? அக்வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம இங்கே எக்ஸப்ஷனில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ சிம்பிளாக என் வழக்கமான நேமில் யூஸ் பண்ணுறோம். லிகாண்டை பொறுத்தவரையில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சொல்லணும். அடுத்தது பாசிட்டிவ் லிகாண்டாக இருந்தால் IUM அப்படின்னு முடியணும், நெகட்டிவ் லிகாண்டாக இருந்தால் O அப்படின்னு முடியணும், நியூட்ரல் லிகாண்டாக இருந்தால் ஆஸ் யூஷுவல் நேம் ஆர் இந்த எக்ஸப்ஷனில் இருக்கக்கூடிய நேம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ரைட், இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். இது வரல கற்றுக்கிட்டது நம்ம இங்கே ரீகால் பண்ணலாமா? இது என்னது? லிகாண்டோட நேம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டயான். சிம்பிள் அயன் அப்படிங்கிறது ஆனயான். ஸோ நைட்ரைட்டோ கப்பா என். NH3 அப்படிங்கிறது அம்மைன் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. Cl மைனஸ் குளோரைடு. இதில் வேறு யாரும் நேம் கொடுக்காம இருக்காங்க. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் லிகாண்டை எப்படி சொல்கிறது அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கான நேம் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் லிகாண்ட், சேம் டைப் ஆஃப் லிகாண்ட் ஆர் சேம் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் மோர் தென் ஒன் இருந்துச்சுனாக்கா அதை டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே 5 NH3 லிகாண்ட் இருக்கு இல்லையா, ஒரு லிகாண்ட்னா அம்மைன், 2 லிகாண்ட் இருந்துச்சுனாக்கா டை அம்மைன். இங்கே 5 இருந்துச்சுன்னா 5க்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்? எஸ், பென்டா அம்மைன். NO2 ஒன்று தான் இருக்குது, அப்போ நம்ம நைட்ரைட்டோ கப்பா என் மட்டும் சொன்னால் போதும். ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இங்கே இது பொட்டாசியம், Cn மைனஸ் அப்படின்னாக்கா சயனிடோ, கார்பன் வழியாக பாண்டா ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கப்பா சி எவ்வளவு இருக்குது? 6 இருக்கு இல்லையா, அதனால் இதை ஹெக்ஸா சைனிடோ கப்பா சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ லிகான், சிம்பிள் அயான் இதெல்லாம் நேம் பார்த்தாச்சு. இன்னும் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸோட கம்ப்ளீட் நேம் சொல்லணும்னாக்கா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட நேம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் நேம் சொல்லுங்கள் பார்ப்போம். COEN thrice Cl3. ஸோ EN அப்படிங்கிறது ஈத்தேன் 1,2 டையமின் ஆர் எத்திலின் டையமின் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் இந்த லிகாண்டுக்கான நேம் என்ன இருக்கும்? ட்ரை ஈத்தேன் 1,2 டையமின் சொல்கிறீங்களா? இதில் தான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இங்கேயும் ட்ரை அப்படின்னு வருது, இந்த இடத்துலையும் டை அப்படின்னு வருது. ஸோ இந்த கன்ஃபியூஷனை நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக
லிகாண்டோட நேமில் டை ட்ரை டெட்ரா அப்படிங்கிற பதம் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லிகாண்டோட கவுண்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்கு பிஸ் ட்ரிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அதாவது 2 லிகான்னா பிஸ், 3 அப்படின்னாக்கா ட்ரிஸ் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ட்ரை அப்படின்னு சொன்னோம்னா அது தவறு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ட்ரிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டை அமீன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நேமிங் த சென்ட்ரல் மெட்டல். ஸோ நம்ம நேமை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுதான் லாஸ்ட் ரூல். ஸோ இங்கேயும் நம்ம வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் கேட்டயானிக் ஆர் நியூட்ரலாக இருந்துச்சுன்னா, அதாவது நேர் அயனி அல்லது நடுநிலை அணைவாக இருந்துச்சுனாக்கா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட பெயரை வழக்கமாக, அதாவது யூஸ்வலாக என்ன நம்ம சொல்லுவோமோ அதே தான் யூஸ் பண்ணுறோம். ஆனியானிக்காக இருந்துச்சுனாக்கா சென்ட்ரல் மெட்டலோட நேம் ஏட் அப்படின்னு முடியணும். எதிரணி அணைவுகளில் தனிமங்களின் பெயரோடு ஏட் என்ற பின்னொட்டு சேர்த்து எழுதப்படுகிறது. எக்ஸாம்பிள் ஒன்றா பார்ப்போம் வாங்க. இந்த இடத்துல நேர் அயனி அணைவு அல்லது நடுநிலை அணைவு, கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அங்கே சென்ட்ரல் ஆட்டம் சிஆர் அப்படின்னா குரோமியம் தான் யூஸ் பண்ணணும். எஃப்இனா இரும்பு, சிஓனா கோபால்ட், ஏஜினாக்கா சில்வர், ஆஸ் யூஷுவல் நேம் தான் யூஸ் பண்ணுறோம். இதுவே ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால், அதாவது எதிர் அயனி அணைவாக இருந்தால் குரோமியத்தை என்ன பண்ணணும், குரோமேட் ஏட் அப்படிங்கிற நேமில் முடிக்கணும். அயன் அப்படின்னாக்கா ஃபெர்ரேட், கோபால்ட் அப்படின்னாக்கா கோபால்டேட், சில்வர் ஏஜி அப்படின்னாக்கா அர்ஜென்டேட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு நமக்கு இதுதான் ஸ்பெல்லிங். இதில் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா காம்ப்ளெக்ஸோட நேமை பொறுத்தவரையில் ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸை வச்சு கூட நம்ம கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் ரூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணி சில காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி நேம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்ப்போம். K4FeCN6 இதில் K ப்ளஸ் அப்படிங்கிறது கேட்டயான், FeCN6 4- அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் ஆனயான். அப்போ ஃபஸ்ட்டு கேவுக்கு தான் நேம் சொல்லணும், கேட்டயானுக்கு தான் நேம் சொல்லணும். இதை பொறுத்தவரையில் பொட்டாசியம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஆனயான் வரும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லிகாண்ட் சொல்லணும், நம்பர் ஆஃப் லிகாண்டா டை ட்ரை அப்படின்னு சொல்லணும். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதனால் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் 8 அப்படின்னு முடியணும். ஸோ இந்த இடத்துல 6 இருக்குது. அப்போது இதை ஹெக்ஸா சயனிடோ, கார்பன் வழியாக தான் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கப்பா சி, இது லிகாண்டோட நேம். நெக்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Fe இருக்கு இல்லையா, அதை அதனுடைய ஆக்சிடைஸ் ஸ்டேட்டோட சேர்த்து சொல்லணும். அப்போ ஆக்சிடைஸ் ஸ்டேட் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ பொட்டாசியம் +4 ப்ளஸ் Feக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 6 லிகாண்ட் இருக்குது. ஸோ 6 இன்ட்டு இஸ் a நெகட்டிவ் லிகாண்ட். ஸோ -1 = 0. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா Fe -2 = 0. ஸோ Fe +2. ஸோ அயனுடைய ஆக்சிடைஸ் ஸ்டேட் +2. இப்போ இது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ், அப்போது இதை ஃபெர்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் நேம் பாருங்கள், பொட்டாசியம் ஹெக்ஸா சைனிடோ கப்பாசி ஃபெர்ரேட் 2. பொட்டாசியம் ஹெக்ஸா சைனிடோ கப்பாசி ஃபெர்ரேட் 2, இதுதான் இதுக்கான கம்ப்ளீட் நேம். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். CONO2 NH35Cl2 இது. ஸோ இது Cl-, இப்போ இது 2+. ஸோ இட் இஸ் ஏ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு நேமை முடிச்சுட்டு தான் சிம்பிள் அயனுக்கு போகணும். சிம்பிள் அயன் நமக்கு ரொம்ப ஈஸி தான். Cl- அப்படிங்கிறது குளோரைடு. ஸோ இதனுடைய நேமோட குளோரைடு அப்படிங்கிறது ஆட் பண்ணிக்க போகிறோம். இங்கே NO2 அப்படிங்கிறது எஸ் நைட்ரைட்டோ, நைட்ரஜன் வழியாக தான் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போது நைட்ரைட்டோ கப்பா N. NH3 மொத்தம் 5 லிகாண்ட் இருக்குது. 5னா பென்டா, அப்போது இதுக்கான நேம் பென்டா அம்மைன். சிஓக்கு ஆக்சிடைஸ் ஸ்டேட் கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ஸோ CO NO2 அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகான், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ -1. NH3 நியூட்ரல் லிகான். அடுத்தது 2 குளோரின் இருக்குது, குளோரைடு அயன் இருக்குது. ஸோ -2 = 0. இப்போது கோபால்ட்டோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3.
இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் தான். அப்போ கோபால்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான கம்ப்ளீட் நேம் பாருங்க, பென்டா அம்மைன் நைட்ரைட்டோ கப்பா என் கோபால்ட் 3 குளோரைடு. இதுதான் இதனுடைய IUPAC நேம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம், அடுத்தது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ NiCO4, CO அப்படிங்கிறது கார்போனைல் அப்படின்னு பார்த்துருக்கோம். 4 லிகாண்ட் இருக்கு. அப்போ டெட்ரா கார்போனைல் நிக்கல். இங்கே ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? நிக்கலுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் இந்த இடத்துல 0. ரீசன் CO அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட். ஸோ இதனுடைய கம்ப்ளீட் நேம் டெட்ரா கார்போனைல் நிக்கல் 0. இதுதான் NiCO4ஓட கம்ப்ளீட் IUPAC நேம். ஸோ இதில் NH2 CH2 CH2 NH2 அப்படிங்கிறது தான் நம்ம EN அப்படின்னு சிம்பிளாக சொன்னோம். இங்கே எக்ஸ்பாண்டட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இஸ் ஈத்தேன் 1,2 டைஅமீன். எத்தனை லிகாண்ட் இருக்கு? 3 லிகாண்ட் இருக்கு. அப்போது ட்ரையா என்ன யூஸ் பண்ணணும்? ட்ரிஸ். அப்போது ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டைஅமீன். SO4 அப்படிங்கிறது சல்பேட். ஸோ 3 சல்பேட் அயன் இருக்கு. ஸோ டோட்டலாக இதனுடைய சார்ஜ் -6. அப்போ காம்ப்ளெக்ஸோடைய சார்ஜ் +6. இப்போ கோபால்ட்டுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ கோபால்ட் plus ethylene diamine neutral ligand equal CO plus 0 plus 6. ஆனால் எத்தனை கோபால்ட் இருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல 2 இருக்கு இல்லையா? அதனால நம்ம 2C1 போட்டுக்கிறோம். இப்போ ஒரு கோபால்ட்டோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் +3. கம்ப்ளீட் நேம் சொல்லலாமா? ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டைஅமீன். லிகாண்டோ நேம் சொல்லியாச்சு. கோபால்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 3 சல்பேட். ஸோ நேம் ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டைஅமீன் கோபால்ட் 3 சல்பேட். இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸோடைய IUPAC நேம். அடுத்து இன்னொரு டைப் காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம். PTNH34 PTCl4. இதில் ஆல்ரெடி இது காம்ப்ளெக்ஸ் கேட்டயான், இது காம்ப்ளெக்ஸ் ஆனயான் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். NH3 அப்படிங்கிறது அம்மைன் 4 இருக்கு. ஸோ டெட்ரா அம்மைன் பிளாட்டினம் 2. ஏன்னா இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இங்கே தான் என்ன பண்ணணும்? 8 அப்படின்னு முடியணும். டெட்ரா குளோரிடோ பிளாட்டினேட் 2. கம்ப்ளீட் நேம் பாருங்க, டெட்ரா அம்மைன் பிளாட்டினம் 2. இது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்க்கான நேம். டெட்ரா குளோரிடோ பிளாட்டினேட் 2. இது அடுத்த பார்ட் இருக்கு இல்லையா? PTCl4 2- அதுக்கான நேம். ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம். இதே டைப்பில் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் பாருங்க, AgNH3 twice AgCN twice. சில்வருடைய ஆக்சிஜன் ஸ்டேட் +1ல தான் ரெண்டுமே எனக்கு இருக்கு. இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், இது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கே +1, இங்கே -1. நேம் ட்ரை பண்ணுங்க. நான் ஃபுல் நேம் கொடுக்குறேன், நீங்கள் எழுதுறது இதுவும் கரெக்டானு பாருங்க. இதான் எழுதியிருக்கீங்க நீங்களும். என்ன எழுதியிருக்கீங்க? டைஅமைன் சில்வர் 1. ஸோ கேட்டயானிக் பார்ட்டுக்கான நேம். டைசைனிடோ அர்ஜென்டேட் 1. இது ஆனியானிக் பார்ட்டுக்கான நேம். ஓகேவா? இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான நேம். சார் என்ன சார் நேம் கொடுத்துட்டீங்கன்னு பார்க்குறீங்களா? இப்போ நேம்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் கன்வெர்ட் பண்ணுமா? இன்னொரு டைப் பார்ப்போமா நமக்கு? ஸோ டைக்ளோரிடோ. குளோரிடோனா என்ன லிகான்? Cl. டை இருக்குது, ஸோ நான் 2 யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? பிஸ். ஸோ பிஸ் அப்படின்னாக்கா 2 லிகாண்ட் இருக்குன்னு அர்த்தம். யார் 2 இருக்காங்க? ஈத்தேன் 1,2 டைஅமீன். ஸோ EN twice. சரியாச்சா? அடுத்து யார் இருக்காங்க? கோபால்ட். ஸோ CO. இதுதான் காம்ப்ளெக்ஸ் அயான். குளோரைடு Cl போட்டாச்சு. அடுத்தது இந்த ஆக்சிடைசேட் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? ஸோ CO -2. ஒரே ஒரு குளோரின் தான் இருக்குது. அப்போ -1 = 0. ஸோ கோபால்ட்டோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் இந்த இடத்துல +3. கரெக்டாக இருக்கா? பாருங்க, இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ். டைக்ளோரிடோ பிஸ் ஈத்தேன் 1,2 டைஅமீன் கோபால்ட் 3 குளோரைடு. ஸோ நேம்லேருந்து காம்ப்ளெக்ஸ்க்கான மாலிகுலார் ஃபார்முலாவையும் கண்டுபிடிக்க தெரியணும். ஃபார்முலா கொடுத்தா அதுலேருந்து IUPAC நேம் நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம IUPAC 2005 ரெக்கமெண்டேஷன் காம்ப்ளெக்ஸ்க்கு நேம் எப்படி கொடுக்குறது, அதுக்கான ரெக்கமெண்டேஷன் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.